டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க ரிசப்ஷனுக்கு வந்து நீங்க அந்த ஒரு நாளுக்கு தான் யூஸ் பண்ண போறீங்க. மத்தபடி அந்த லெஹங்காவையோ இல்ல கவுனையோ நீங்க வந்து திருப்பி யூஸ் பண்ண போறது இல்ல. இன்னொன்னு நீங்க அதை நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அதோட ட்ரெண்ட் மாறிடும். ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே வந்து ரெண்டல் அவுட். கஸ்டமைசேஷன் இல்ல அவங்க மெஷர்மெண்ட்ஸ் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா இங்க இன் ஹவுஸ்ல டெய்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ பிரைடிங்க வரும்போது மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்போ டெலிவரி எடுக்க வரும்போதுமே அவங்க அதை போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் இஷ்யூஸ் இருந்தா பிளஸ் மைனஸ் வந்து நாங்கள் இங்கே பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். இன்னைக்கு ஆன் த கோல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அமஞ்சிக்கரையில இருக்கக்கூடிய லித்தாஸ் ரெண்டல்ஸ்ல தான் இருக்கோம். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆன் த கோல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அமஞ்சிக்கரையில இருக்கக்கூடிய லித்தாஸ் ரெண்டல்ஸ்ல தான் இருக்கோம். ஸோ வந்து யூஸ்வலா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பெருசா யாருமே வந்து நம்ம மேரேஜுக்கெல்லாம் பெருசா செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பெஸ்டான ஒரு பொட்டிக்கா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நீங்க லைக் ஒரு நாள் கூத்து தானே. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து உங்களோட வெட்டிங் பிரைடல் வியரை வந்து நீங்க இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ வந்து நம்ம கூட இன்னைக்கு வந்து இங்க சென்னையோட பிரான்ச் மேனேஜர் விக்னேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். யூஸ்வலா வந்து இப்போ பிரைடல் வியர் அப்படிங்கிறப்போ வந்து எல்லாருக்குமே அது ஒரு ஸ்பெஷல், நம்ம லைஃப் டைம் மெமரி அப்படிங்கிறப்போ வந்து நம்ம கூடயே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் வந்து இப்போ ரெண்டல்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேர் வராங்களா, நம்ம ரெண்டலா வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு? ஆமாமா, பிகாஸ் லைக் இப்போ ரெண்டல் அவுட்ஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரிசப்ஷனுக்கு வந்து நீங்க அந்த ஒரு நாளுக்கு தான் யூஸ் பண்ண போறீங்க. மத்தபடி அந்த லெஹங்காவையோ இல்ல கவுனையோ நீங்க வந்து திருப்பி யூஸ் பண்ண போறது இல்ல. இன்னொன்னு நீங்க அதை நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அதோட ட்ரெண்ட் மாறிடும். பிகாஸ் இன் ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்ட்ல டெய்லி ஒரு ட்ரெண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பிரைட்ஸ் ஆகட்டும் க்ரூம்ஸ் ஆகட்டும் அன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அதை போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ ஒரு லெஹங்கா ஒரு ரிசப்ஷனுக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கிராண்டா ஒரு ரிசப்ஷனை வந்து நீங்க வேற ஒரு வெட்டிங்க்கு போட்டு போக முடியாது. அப்படியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல வெட்டிங் நான் அந்த மாதிரி போடுறேன் அப்படின்னாலும் எல்லா பிக்சர்ஸ்லயோ இல்ல எல்லா இதுலயுமே அதே லெஹங்கா வந்து நீங்க திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே வந்து ரெண்டல் அவுட்ஃபிட்ஸ். நீங்க அன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல உங்க வெட்டிங் அப்போ என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு திருப்பி நீங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும். நீங்க அப் டு டேட் அன்னைக்கு ட்ரெண்ட்ல அவுட்ஃபிட்ஸ் போட்ட மாதிரியும் இருக்கும். ஓகே, பட் ஸோ வந்து இங்க இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அந்த மாதிரி நீங்க இங்க. ஆமா, பிகாஸ் லைக் போன மாசம் ஒரு முகூர்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து இப்போ அப்கமிங் வைகாசி முகூர்த்தத்துக்கு அந்த ட்ரெண்ட் இருக்காது. அதுல இருந்து கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கும். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல டே டு டே உமன்ஸ் அவுட்ஃபிட்ல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் முகூர்த்தம்க்கு வந்து அடுத்த செட் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ யூஸ்வலா வந்து இங்க எல்லாமே கஸ்டமைசேஷன் நீங்க பண்ணி தருவீங்களா? ஏன்னா ஒவ்வொருத்துக்குமே வந்து ஒவ்வொரு இது இருக்கும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ பட் வந்து இப்போ எல்லாராலையும் நமக்குன்னு ஒரு தனியா ஒரு ஃபேஷன் டிசைனரை வந்து நம்ம போய் பார்க்கவோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்றதுக்கோ அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல இப்போ யாராச்சும் உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் கஸ்டமைஸ் பண்ணி தாங்க அப்படிங்கிறப்போ நீங்க பண்ணி தருவீங்களா? அஃபோர்ட் பண்ண முடியாம ரெண்டலுக்கு வராங்க அப்படின்ற இது கான்செப்ட் கிடையாது. இப்போ வந்து நான் வந்து சஸ்டைனபிளா இருக்கணும், என்னோட வெட்டிங் அவுட்ஃபிட்ஸை வந்து இப்போ நான் வாங்கிட்டு அந்த ஒரு நாள் போட்டு நான் திருப்பி என்னோட வார்ட்ரோப்ல தான் வச்சிருக்கணும், அதை மெயின்டைனும் பண்ண முடியாது. அதுக்காக தான் ரெண்டல் அவுட்ஃபிட்ஸ் வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த பிரைட்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. இன்னொன்னு நம்ம கஸ்டமைசேஷன் இல்ல அவங்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஃபிட் பண்ணணும் அப்படின்னா இங்க இன் ஹவுஸ்ல டெய்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ பிரைடிங்க வரும்போது மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்போ டெலிவரி எடுக்க வரும்போதுமே அவங்க அதை போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் இஷ்யூஸ் இருந்தா பிளஸ் மைனஸ் வந்து நாங்கள் இங்கே பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். யூஸ்வலா வந்து இங்க பாக்குறப்ப எல்லாமே வந்து ரொம்ப கிராண்டா இருக்கு அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே. ஒரு சிலர் வந்து எனக்கு சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரிஃபர் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி எதுவும் அவுட்ஃபிட்ஸ் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா. எல்லா டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கிற பிரைடுக்குமே என்னென்ன மாதிரி இப்போ எனக்கு சிம்பிளா வேணும் ரொம்ப ராயலா வேணும் அப்படின்னா என்ன மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்களோ எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு 1 or 4 ஆப்ஷன்ஸ் போட்டு பார்த்துட்டு அவங்க எது பிடிச்சிருக்கோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் அவங்க கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்க கல்யாணத்தப்போ அவங்க எடுத்துக்கலாம். ஸோ எல்லாரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே இருக்கும். மோஸ்ட்லி அன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன இருக்கும், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு பாலிவுட் செலிபிரிட்டி போடுறாங்க அப்படின்னா அது இன்ஸ்பயர்ட் லெஹங்காஸ் இருக்கும். அது மாதிரி நிறைய கலர்ஸ்ல பேட்டர்ன்ஸ்ல வேரியான லெஹங்கா இருக்கும்.
ஸோ எல்லாரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் எங்க லெஹங்கா. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து ரிசப்ஷன் அப்படின்னா பிரைட் அண்ட் க்ரூம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் வந்து அவங்க போடுற அந்த ட்ரெஸ்ல ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து சிமிலரா இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. பட் இங்க வந்து ஃபுல்லாவே வந்து பிரைடுக்கான ஒரு ரெண்டல் ஸ்பேஸா தான் இருக்குல்ல. ஸோ வந்து அவங்க க்ரூமுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க யாராச்சும் இது வரைக்கும் கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் கேட்பாங்க. நமக்கு க்ரூம் அவுட்ஃபிட்ஸ்மே இங்க ரெண்டலுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு மேட்ச் பண்ணி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல இங்க வந்து லெஹங்காஸ் எடுத்துட்டு க்ரூமுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி போடலாமா அப்படின்னு சஜஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ என்ன மாதிரி வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிங்க் போட்டா நான் என்ன போடலாம், நான் வந்து இப்போ ரெட் போட்டா நான் என்ன போடலாம், மெரூன் போட்டா நான் என்ன போடலாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அவுட்ஃபிட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கரண்ட் வேர்ல்ட்ல வந்து நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு அவுட்ஃபிட்ஸ் வேணும்னாலும் அது ரெண்டல்லே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க போய் ஒவ்வொரு இடமா தேடி அது எனக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருக்குமா, இப்போ நான் லெஹங்கா ஓனா எடுத்தாலுமே அதை எனக்கு ஸ்டிச் பண்ணி கரெக்டா என்னோட இதுக்கு வருமா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இங்க வந்து எவ்ரிதிங் இஸ் ரெடிலி ஸ்டிச். நீங்க போட்டு பார்த்துட்டு உங்க ஃபிட்டிங்ஸ்க்கு மெஷர் ஆல்டர் பண்றது தான் வேலையே தவிர உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், பிளவுஸ் இந்த மாதிரி இருக்கணும், டெய்லர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு கூட சில பேர் யோசிச்சிட்டே இருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வருமா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ யூ வில் ஹேவ் நத்திங் டு வரி இங்க வந்துட்டா. ஸோ எவ்ரி ஆப்ஷன்ஸ் வி ஹேவ். அண்ட் யூஸ்வலா வந்து இப்போ ரிசப்ஷன் அப்படிங்கிறப்போ ஒன்று வந்து அவங்களோட பிக் டேவா இருக்கும், வியர் பண்றாங்க, நிறைய இப்படி தூக்கி நடக்கிறதுல இருந்து நிறைய விஷயம் இருக்கும். ஸோ வந்து சப்போஸ் அந்த இதுல ஏதாச்சும் ஒரு குட்டியா ஒரு டேமேஜ் வந்திருக்கு அப்படின்னா வந்து நீங்க அதை எப்படி இது பண்ணிப்பீங்க? கண்டிப்பா டேமேஜஸ் வரும். வேர் அண்ட் டேருங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ வி ஹேவ் அ கான்செப்ட் தட் ஒரு லெஹங்கா வந்து நாங்க 3 or 4 டைம்ஸ் மேக்ஸிமம் தான் ரெண்ட் கொடுக்க முடியும் ஒரு பிரைடுக்கு. பிகாஸ் அந்த லெஹங்கால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஹங்கா பாத்தீங்கன்னா அந்த லெஹங்காவோட ஷைன் வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஷைனிங் இருக்குல்ல, அந்த ஷைன் வந்து நாங்கள் 3 to 4 டைம்ஸ் ட்ரை கிளீன் பண்ணும்போது அந்த ஷைன் குறைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரைடுக்கு கொடுக்க முடியாது. ஸோ பிரைட் ஷுட் நாட் ஃபீல் தட் நம்ம வந்து ஒரு பழைய துணி போடுறோம் அப்படின்ற ஃபீல் தே ஷுட் நாட் கெட். ஸோ அதனால நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு ஒரு மாதம் மாறும், ஒரு முகூர்த்தத்துக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரி அந்த முகூர்த்தத்துக்கு இஃப் தட் ட்ரெண்ட் இஸ் ஓவர், தட் இஸ் ஓவர். அடுத்த முகூர்த்தத்துக்கு அப்கமிங் முகூர்த்தத்துக்கு புது அவுட்ஃபிட் வில் பி ஸ்டிச், புது பேட்டர்ன், புது பிளவுஸ், எவ்ரி திங். ஸோ யூ வில் நாட் கெட் தட் ஃபீல். அந்த ஷைன், அந்த புது ஃபீல் வந்து உங்களுக்கு அப்படியே ரீடைன் பண்ணிடுவோம். யூஸ்வலா வந்து நம்ம இந்த ஒரு லெஹங்கா வந்து நம்ம வெளியே வாங்கணும், நமக்குன்னு வாங்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 20Kல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வந்து ஒரு 1 டேக்கு வந்து நீங்க ரெண்டல் விடுறீங்க அப்படிங்கிறப்போ வந்து இதோட காஸ்ட்ங்கிறது என்ன மாதிரி இருக்கும்? ஸ்டார்டிங் ஃப்ரம் எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லா கேட்டகரிஸ்லயுமே இருக்கு. ஸ்டார்டிங் 3000ல இருந்து இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேட்கறவங்களுக்கு 3000ல இருந்து இருக்கு. மேக்ஸிமம் அப் டு 9000 வரைக்கும் இருக்கு. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க். இப்போ ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் லேக்ஸ்ல கூட உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி லெஹங்காவோட ஒர்க், டீடைலிங், ஹேண்ட் ஒர்க்கா இல்ல மெஷின் ஒர்க்கா, அந்த இன்ட்ரிகேட் ஒர்க் இருக்கா, ஸோ அது டிபெண்ட் ஆகி உங்களுக்கு பிரைஸ் ஆஃப் த லெஹங்கா மாறும். இன்னொன்று ஃபிளேர் ஆஃப் த லெஹங்கா. ஸோ சின்ன ஃபிளேரா இருந்தா உங்களுக்கு ஃபிளேர்னா இதோட முடிஞ்சிடும். ஸோ அந்த ஃபிளேர் ஆஃப் த லெஹங்கா வந்து ஜாஸ்தி ஆக ஆக வெயிட் ஆஃப் த லெஹங்கா ஜாஸ்தி ஆகும். ஆவரேஜா ஒரு லெஹங்காவோட வெயிட் வந்து 4.5 kgsல இருந்து 9 kgs வரைக்கும் லெஹங்கா இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் ஆஃப் த லெஹங்கா வந்து அதெல்லாம் டிபெண்ட் ஆகி தான் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ வி ஹேவ் ஃப்ரம் 3000 மேக்ஸிமம் அப் டு 9000 வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து இப்போ லெஹங்காவோட பேட்டர்ன் இல்ல அதோட வெயிட் சார்ந்து தான் அதோட ரேட்டை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்களா, இல்ல வந்து அந்த டியூரேஷன்? இப்போ ஒருத்தங்க வந்து ரெண்டல் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா இப்போ ஒரு 1 டே இல்ல ஒரு 3 hours அந்த மாதிரிங்கிறப்போ அந்த டைமுக்கு ஏத்த மாதிரியும் சார்ஜ் வந்து சார்ஜஸ் லித்தாஸ் ரெண்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா நாம வந்து லைக் ஒரு ஹார்ஸோ அந்த மாதிரி சார்ஜ் பண்ண மாட்டோம். ஒரு லெஹங்காக்கு ரெண்ட் அப்படின்னா லைக் நீங்க வந்து வெட்டிங் ரிசப்ஷனுக்கு முந்தின நாள் வந்து ஃபிட் செக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. சில பிரைட்ஸ் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் டே முகூர்த்தம் இருக்கு, நாங்கள் ஆக்கியபைடா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலி ரெண்டல் மீன்ஸ் லைக் 3 to 4 days ஆகும். நீங்க ப்ரீவியஸ் டே எடுத்துப்பீங்க, ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் டே நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஸோ 3 to 4 daysக்கு அந்த ரெண்டல் சார்ஜ் 3 to 9,000 rupees வரும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த லெஹங்கா, எந்த லெஹங்கா நீங்க சூஸ் பண்றீங்கிறத பொறுத்து. ஸோ வந்து லைக் இங்க வந்து நிறைய பிரைட்ஸ் இது வரைக்கும் வந்ததுல வந்து ப்ரிஃபர் பண்ண லெஹங்கா அப்படின்னா எந்த? நிறைய ஒரு சீசனுக்கு சொன்ன மாதிரி ஒரு லெஹங்கா வந்து சூப்பர் ஹிட்டா போகும். ஸோ ஒரு ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா பேஸ்டல் ஷேட் லெஹங்காஸ் வந்து ரொம்ப விரும்பி பிரைட்ஸ் போட்டாங்க. கொஞ்சம் இது மாறினதுக்கு அப்புறம் டார்க் ஷேட்ஸ் லெஹங்கா, மரூன்ல, ரெட்ல, பிங்க்ல அந்த மாதிரி பிரைட் ஷேட்ஸ்ல லெஹங்கா போட ஆசைப்பட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே மிக்ஸ்டாவும் போடுறாங்க. கான்ட்ராஸ்ட் ஷேட்ஸ்ல இப்போ மாப்பிள்ள வந்து பிளாக் போடுறாரு அப்படின்னா அதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு ஹாஃப் ஒயிட்டோ ஒரு க்ரீம் கலர் லெஹங்காஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இல்ல அப்படின்னா மல்டி கலர்ஸ் இருக்கிற மாதிரி, இல்ல ஒரே கலர்ல லெஹங்கா போட வேண்டாம் அப்படின்னா மல்டி கலர்ஸ் லெஹங்கா ப்ரிஃபர் பண்றாங்க.
இப்போவும் என்ன ட்ரெண்ட்னா மோனோக்ரோமேட்டிக் லெஹங்காஸ் போடணும். இப்போ ரெட் கலர் லெஹங்கானா ரெட்லயே ஒர்க் பண்ணியிருக்கணும், நோ ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் இருக்கக்கூடாது, லைக் ரெட்லயே செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டேஸ்ட், அவங்க டோனுக்கு அது எப்படி சூட் ஆகுது, என்னோட ஹைட்டுக்கு, என்னோட டோனுக்கு, என்னோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு, பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு, பாடி ஷேப்க்கு என்னென்ன சூஸ் ஆகுது செட் ஆகுதுங்கிறத பொறுத்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்ல அவங்க எடுத்துப்பாங்க. பட் இப்போ வந்து யூஸ்வலா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க பிரைட்ஸ் அப்படிங்கிறப்போ பெருசா வந்து அவங்களுக்கு அந்த பிக் டே பத்தி ஒரு ஆசை இருக்கும். பட் இந்த விஷயங்கள் வந்து எப்படி செலக்ட் பண்றது, அதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்க வராங்க அப்படிங்கிறப்போ நீங்க என்ன மாதிரி அட்வைசஸ் கொடுப்பீங்க ஃபார் அவுட்ஃபிட்ஸை வந்து செலக்ட் பண்றதுல? ஸோ இங்கே வர பிரைட்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ அப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஈகரா வருவாங்க. இங்க வந்து பார்த்துட்டு வீல் சஜஸ்ட் ஒரு டார்க் கலர் போட்டு பாருங்க, ஒரு லைட் கலர் போட்டு பாருங்க, ஒரு மல்டி கலர் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க டோனுக்கு, அவங்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு, பாடி ஷேப்புக்கு எது சூட் ஆகுதோ அதை அவங்க எது போட்டால் நான் அதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும், அதுதான் அவங்க செலக்ட் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெண்டில் நான் போடணும் அப்படிங்கிறத விட என்னோட பாடி ஷேப்புக்கு எது நல்லா இருக்கு, என்னால் என்ன கேரி பண்ண முடியும், அதுதான் மேஜர் ரூல். அதுபடி நான் போட்டா இட் வில் பி பெட்டர். பிகாஸ் நான் அந்த லெஹங்காவை போட்டுட்டோ இல்லை அந்த கவுனை போட்டு நான் ஸ்டேஜ்ல நிற்கிறேன்னா ஐ ஷுட் ஃபீல் கான்ஃபிடென்ட், ஐ ஷுட் ஃபீல் பியூட்டிஃபுல். ஏன்னா அது நம்மளோட கல்யாண நாள். ஸோ அந்த நாள் திருப்பி வரவே வராது லைஃப்ல. ஸோ ஐ ஷுட் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அந்த மாதிரி இருக்க லெஹங்காஸ் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து லைக் இப்போ கல்யாணம் தவிர வந்து நிறைய ஒகேஷன், நிறைய போட்டோ ஷூட்ஸ் இந்த மாதிரியும் நிறைய பண்றாங்கல்ல. ஸோ அவங்க வந்து இங்க வந்து ரெண்டல் நிறைய பேர் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்க வந்து ஹாஃப் சாரீஸ் ஆகட்டும், லெஹங்காஸ் ஆகட்டும் வந்து ரெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்க அந்த பொண்ணு வந்து இப்போ சின்ன பொண்ணா இருப்பாங்க, எனிவேஸ் அதை வளர்ந்துருவாங்க. அந்த ஒன்ஸ் யூஸ் பண்றதோட அந்த லெஹங்காவை திருப்பி யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போவாங்க. மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு, பிரெக்னென்ட் உமன்ஸ்க்கு இப்போ எல்லாருமே மெட்டர்னிட்டி ஷூட் பண்றாங்க. நான் வெளியே போய் ஷூட் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் என்னோட வீட் மொட்டை மாடலையாவது நான் ஒரு மெட்டர்னிட்டி ஷூட் பண்ணணும் அந்த பீரியட்குள்ள அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் மெட்டர்னிட்டி ஷூட்ஸ்க்கு எடுப்பாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ் இல்லை போஸ்ட் வெட்டிங் ஷூட்ஸ் பண்ணுவாங்க. இங்க வெளிய கண்ட்ரீஸ்ல இருந்து வர என்ஆர்ஐஸ் வந்து இங்க ஷூட் பண்ணுவாங்க. இங்க நம்ம மகாபலிபுரம்ல பீச்ல அந்த மாதிரி அவங்களுக்கு ஷூட் பண்ணணும், இந்தியன் அவுட்ஃபிட்ஸ் போட்டு நான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் வருவாங்க, நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க வருவாங்க. ஸோ நிறைய பேர் இங்க வந்து இங்க ரெண்ட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பல ஷூட்ஸ் இருக்கு, மேக்கப் ஷூட்ஸ் இருக்கு, லைக் ஜுவல்லரி ஆட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஷூட்ஸ்க்கும் இங்க வந்து ரெண்டல் கிடைக்கும். ஆக்சுவலா இங்க வந்து நம்ம சீரியல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அவங்க எல்லாம் லைக் ஒரு மாதிரி ஒன் டே யூஸ் பண்றது அந்த மாதிரி தானே இருக்கும். லைக் ஒரு ஃபங்க்ஷன் ரிலேட்டடா ஒரு ஷூட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி யாராச்சும் செலிபிரிட்டிஸ் வந்து ரெண்டுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. நிறைய சீரியல்ஸ்ல நிறைய செலிபிரிட்டிஸ் ரெண்டலுக்கு எடுத்திருக்காங்க. இப்போ சீரியலே வந்து வெட்டிங் சீக்வன்ஸ் வருது அப்படின்னா நிறைய செலிபிரிட்டிஸோட வெட்டிங் சீக்வன்ஸ்ல லித்தாஸ் ரெண்டல்ஸோட லெஹங்கா அவங்க போட்டிருக்காங்க. நமக்கு அதை பார்க்கும்போது லைக் இட் ஃபீல் குட். ஒரு டிவி சீரியல்ல நடக்கிற ஒரு வெட்டிங் சீக்வன்ஸ்க்கு லைக் நம்ம லெஹங்கா வந்து ரெண்ட் பண்ணிட்டு போவாங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தட் இஸ் ஆஃப் நோ யூஸ்ல. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு ரெண்டிங். இப்போ ட்ரெண்ட்ல இருக்க சீரியல்ல ஏதாச்சும் இப்போ ட்ரெண்ட்ல இருக்க சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில மகாநதின்னு ஒரு சீரியல் இருக்கும். அந்த சீரியல்ல இப்போ ரீசெண்டா ஒரு கல்யாண சீக்வன்ஸ் நடந்தது. கல்யாண சீக்வன்ஸ் இல்ல, பர்த்டே சீக்வன்ஸ் நடந்தது. அதுக்கு வந்து நம்ம ஸ்டோர்ல இருக்க லெஹங்கா தான் அவங்க போட்டாங்க. ஜி தமிழ்ல ஒரு சீரியல் இருந்தது, அதுக்கு கூட நம்ம ஸ்டோர்ல இருக்க லெஹங்காஸ் தான் போட்டாங்க. நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் வேணா நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். 3000ல இருந்து இங்க லெஹங்காஸோட ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னீங்கல்ல. சோ அந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய லெஹங்கா ஸ்டார்ட் பண்ணீங்களா? 3000 இது நம்ம சொன்ன மாதிரி இது எல்லாமே இது ரெண்டுமே வந்து 3000 பட்ஜெட்ல இருக்கு. ஆமா, இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் காட்டியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் லெஹங்காஸ். இது வந்து போத் பிரைட்ஸ் மெய்ட் போடுவாங்க, பிரைடோட சிஸ்டர்ஸ் போடுவாங்க, அப்படி இல்ல பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஆமா, இப்போ அது கூட வந்து ஒரு மாதிரி ட்ரெண்ட் தான். எல்லாமே பிரைட் இந்த கலர்னா பிரைட்ஸ் மெய்ட்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்கும். பிரைட்ஸ் மெய்ட் போடுவாங்க, அப்படி இல்லனா பிரைட்ஸோட லைக் க்ளோஸ் ரிலேட்டிவ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி. நான் இங்க ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். யூசுவலா வந்து இப்போ லைக் பிரைட்ஸ் மெய்ட் இல்ல வந்து அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்னா ஒரே பேட்டர்ன் ஒரே கலர்ல வந்து ட்ரெஸ் போடுறது வந்து இப்போ ட்ரெண்ட். ஸோ அப்படிங்கிறப்போ இங்க எல்லாமே லைக் நான் பார்த்த வரைக்கும் இங்க பாக்குறப்போ எல்லாமே ஒவ்வொரு பீஸ் தனித்தனி பீஸா இருக்கு. ஸோ இப்போ வந்து கேங்கா வந்து எங்களுக்கு சேமா வேணும் அப்படின்னா வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். சேமா இருக்கிற லெஹங்காஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரே கலர்ல நிறைய லெஹங்காஸ் வச்சிருக்க மாட்டோம். பிகாஸ் லைக் நாங்க எப்படி வச்சிருப்போம்னா ஒரே பேட்டர்ன்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருப்போம். இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்கு அதுலனா அதுல ஒரு 3 to 4 லெஹங்காஸ் லைக் ஒரே பேட்டர்ன் இருக்கும், பட் கலர்ஸ் வேரி ஆகும். ஸோ நாங்கள் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரே ஸ்டைல், இப்போ ஒரு லெஹங்கால ஒரு ஸ்டைல் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டைல்லையே எல்லாரும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ நீங்க இந்த பாக்குற லெஹங்காஸ் எல்லாமே வந்து 3000 பட்ஜெட்ல ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பிரைட் சிஸ்டர்ஸ் போடுவாங்க, பிரைட் மைட் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு பொண்ணுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி லெஹங்காஸ் தான். இப்போ நான் காட்டுறது வந்து இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல். இது வந்து ஒரு சாம்பிள். இதுலயுமே வந்து ப்ராப்பர் ரிசப்ஷன் லெஹங்காஸுமே வந்து உங்களுக்கு அந்த பட்ஜெட்ல இருக்குன்னு அதுவும் காட்டுறேன். ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரே சேம் கலர்ல ஆமா. ஸோ இந்த லெஹங்காஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ராப்பர் ட்ரெண்டியான லெஹங்கா. மோனோக்ரோமேட்டிக்ல செல்ஃப் கலர் ஸ்டோன் செல்ஃப் ஒர்க் பண்ண ஃபேப்ரிக்ல. இதுல we have various colors. இதுல கிரீன், டார்க் கிரீன் இருக்கு, சீ ப்ளூ, நேவி ப்ளூ, இங்க் ப்ளூ. ஸோ எல்லா ஷேட்ஸ் ஆஃப் லெஹங்காஸுமே இது கிடைக்கும். ரெட் எல்லாமே கிடைக்கும். இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் இது. ஏன்னா இது பிளவுஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் இப்போ ட்ரெண்டியான வி நெக் பிளவுஸ் இது. அண்ட் செல்ஃப் கலர் ஒர்க் பண்ணிருக்கோம். துப்பட்டாவுமே சேம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இது வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும். லைக் டீப் டு மீடியம் டோன் இல்ல ஃபேர் டோன் எல்லா பிரைட்ஸ்க்குமே இது சூட் ஆகும். ரொம்ப அழகாவும் இருப்பாங்க பார்க்க. மினிமலான ஜுவல்லரியோட பேர் பண்ணாங்கன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த லெஹங்கா, கிளாஸியா. சோ இதோட பிரைஸ் என்ன மாதிரி இருக்கும்? நீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு 6000 ரெண்டல் பட்ஜெட்ல வரும். ஓகே. சோ வந்து அடுத்ததா வந்து கவுனுமே வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்றத வந்து பார்க்க முடியும். மேக்ஸிமம் ரிசப்ஷன்னாலே லெஹங்கா ஆர் கவுன் தான். சாரி ட்ரெண்ட் எல்லாம் எப்பயோ போயிடுச்சு. ஸோ வந்து லைக் இது வந்து இதே கவுனா ஆர் அனார்கலி மாதிரி இது வந்து ஒரு கவுன் டைப் தான். இப்போ ரீசெண்டா இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது என்னன்னா உள்ள வந்து பாட்டம் வந்து உங்களுக்கு வந்து லைக் கீழே பாட்டம் போட்டுட்டு மேலே ஓவர் கோட் ஃபினிஷ் மாதிரி வரும். இது ஒரு மாதிரி மஸ்தானி ஃபீல் கொடுக்கும். நல்ல பாலிவுட் ஸ்டைல் ப்ராப்பர் ஷிம்மரான கோல்டு கலர் லெஹங்கா. இது நீங்க கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பால் கவுன் ஃபினிஷ்ல உங்களுக்கு வேணும், எனக்கு ஒரு வெஸ்டர்ன் ஃபீல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கவுன் சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல ஒரு ஈவினிங் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு அப்படி இல்லைன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட நிறைய பேர் இப்போ கவுன் போடுறாங்க. பட் வந்து இப்போ ஸ்லீவ் வச்சு எடுக்கிறதுலாம் அதுவே ஒரு பெரிய வேலை இல்ல. ஆமா, நாங்க இன்னோஸ் டெய்லர்ஸ் இருக்கிறதுனால தட் இஸ் வெரி கம்ஃபர்டபிள். ஏன்னா நாங்க வெளியே இந்த கவுனை கொடுத்து ஸ்லீவ் வச்சு அது பண்ண மாட்டோம். இங்கே இதுக்கான டெய்லர்ஸே இருக்காங்க. பிகாஸ் எல்லா டெய்லர்ஸாலையும் இது பண்ண முடியாது. ஸோ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின்டு டெய்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க இன்னோஸ் இருக்கிறதுனால ஸ்லீவ்ஸ் வைக்கிறது, அட்டாச் பண்றது, டிட்டாச் பண்றது, ஆல்ட்ரேஷன்ஸ் பண்றது எல்லாமே இங்க பண்ணிடுவாங்க. சோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன மாதிரி? இதெல்லாம் உங்களுக்கு 6, 7, 8 அந்த ரேஞ்சஸ் பட்ஜெட்ல வரும். அது உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ரெண்டல் பர்பஸ்க்கு வந்து லைக் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்கேஜ்மெண்ட்ஸ்க்கு, ஈவினிங் ரிசப்ஷனுக்கு, ஸோ அந்த மாதிரி போடுவாங்க. பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய டிமாண்ட் இருக்கிற கவுன் இது. ஸோ யூஸ்வலாக வெட்டிங்னாலே சம்டைம் இடையில வந்து பேஸ்டல் ஷேட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்திருந்தாலும் அது ஒரு ரெட் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி இடம் இருக்குல்ல. அப்போ இருந்தும் சரி இப்போ இருந்தும் சரி நிறைய பேர் ரெட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரெட்னாலே வெட்டிங்னாலே ரெட்மா, கிளாசிக் ரெட். வி ஹவ் நேம்ட் இட் கிளாசிக் ரெட். ஸோ ரெட் போட்டால் எல்லாருமே நல்லா தெரிவாங்க. எனக்கு ரெட் நல்லா இருக்காது அப்படின்னே மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. 95% ஆஃப் பீப்புளுக்கு ரெட் போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து அவங்கள பிரைட்டா காட்டும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவங்க மேக்கப் பண்றாங்க அப்படின்னா எல்லா ஆக்சரிஸுமே ரெட்டுக்கு மேட்ச் ஆகும். க்ரூம் என்ன கலர் போட்டாலுமே ரெட்டுக்கு மேட்ச் ஆகும். ஸோ ஒரு சேஃப் கலர், கிளாசிக் கலர் அப்படின்னா ரெட். அது இல்லாமல் சென்டிமெண்டலி நம்ம சவுத் சைடில் ரெட்னா ஒரு சென்டிமெண்டலி ஒரு பிரைடுக்கு வந்து இட் ஆட்ஸ் பியூட்டி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி லெஹங்கால வந்து இது வந்து கொஞ்சம் இண்டோ வெஸ்டர்னான லெஹங்கா. இங்கே எல்லாமே கீழே வந்து பீட்ஸ் இருக்கும், ஹேங்கிங்ஸ் இருக்கும். இப்போ ட்ரெண்டில் இதுக்கு ஃபுல் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்கோம், வீனெக் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெவி ஃப்ளேர் உள்ள மோனோ டோனில் இருக்கிற ரெட் லெஹங்கா. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி நார்த் இந்தியன் ஸ்டைல் லெஹங்கா வேணும் அப்படின்னாலும் ஒரு ரெட்ல வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஹையஸ்ட் டிமாண்ட் ஃபார் லெஹங்காஸ் அப்படின்னா ரெட் ஆர் மரூன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அது ரொம்ப அழகாக காட்டும் நம்மள. யூ வில் நாட் ஹேவ் எனி டவுட், எனக்கு நல்லா இருக்குமா இருக்காதாங்கிற டவுட்டே வேண்டாம். ஸோ கோயிங் ஃபார் ரெட் ஆப்வியஸ்லி யூ லுக் பியூட்டிஃபுல். அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு 7000. ரெட்லயே வந்து இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து அனதர் ஒரு ஸ்டைல். இது அப்ப இருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது வந்து உங்களுக்கு கிளாசிக் லெஹங்கா. இது வந்து ரொம்ப கிராண்டா காட்டும் உங்களை. நீங்க இஃப் இன் கேஸ் ஆஃப் பெரிய ஜுவல்லரி போடணும், எனக்கு ஹை எண்ட் ஜுவல்லரி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஹங்காஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். நான் இதில் ஒன் ஆஃப் த பேட்டர்ன் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துப்பட்டா வெரி ஹெவி துப்பட்டா ஃபுல்லாவுமே உங்களுக்கு ஒர்க் இருக்கும். பார்டர்ஸ் உங்களுக்கு ஹெவியாக கொடுத்துருக்கோம். பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டோரி ஸ்டைல் பிளவுஸில் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் பார்ட் ஹெவி ஒர்க் இருக்கும். பாட்டம் வந்து உங்களுக்கு சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். திஸ் ஒன் இஸ் வெரி ஹெவி லெஹங்கா. கிட்டத்தட்ட இட் வில் weigh you 8 kg.
இந்த லெஹங்கா போட்டு பொண்ணு ஸ்டேஜ்ல நின்னாங்கன்னா யூ வில் ஃபீல் தட் ராயல் பிரைட் லுக் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ வந்து இதோட பிரைஸ்ங்கிறது என்ன மாதிரி இருக்கு? இதெல்லாம் வந்து 8000 வரும். 8000 வரும். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் லைக் பிளவுஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் எவ்ரிதிங். ஸோ இந்த லெஹங்காவோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 8000. உங்களுக்கு இது வந்து இதெல்லாம் 9.5 meters ஃபிளேர். நீங்க போட்டு ஸ்டேஜ்ல நின்னீங்க அப்படின்னா எங்க இருந்து உங்களை பார்த்தாலும் யூ வில் அந்த பொண்ணு அப்படின்னு தனியா தெரிவாங்க. அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் லெஹங்கா இது. ஸோ ஃபைனலி வந்து இப்போ ஒருத்தங்க வந்து ரெண்டுக்கு வாங்கிட்டு போறாங்க, அதுக்கு பிறகு வந்து அவங்க போட்ட பிறகு அவங்க எதுவும் க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கா? இல்ல இது வந்து நம்மளால க்ளீன் பண்ண முடியாது. இதுக்குன்னே தனியா there is a industry. இது வந்து ட்ரை கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு இது வந்து ஃபோம் வாஷ் பண்ணுவாங்க. ட்ரை கிளீன் கூட வந்து ஈஸியாக அதை பண்ணிட முடியாது. ஃபோம் அண்ட் ஸ்டீம் வாஷ் பண்ணுவாங்க. லைட் டிட்டர்ஜென்ட்ஸ் இருக்கு அதுக்குன்னு. ஸோ அது போட்டு உங்களுக்கு ஃபோம் வாஷ் பண்ணும்போது தான் வந்து அதுக்குன்னு மெஷினரிஸ் இருக்கு. ஸோ அது பண்ணும்போது தான் இந்த ஷைன் ரீட்டைன் ஆகும். ஸோ பிரைட்ஸ் வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா தே நீட் நாட் கிளீன். அவங்க போட்டுட்டு அதை பேக் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணா போதும். வீல் ஹாவ் அ தேர்ட் பார்ட்டி பீப்புள், அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதுக்குன்னு செப்பரேட் ப்ராசஸ் பண்ணி தான் இதை ட்ரை கிளீன் பண்ண முடியும். ஓகே. ஸோ வந்து இப்போ லைக் ரெண்டலுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா எத்தனை நாளுக்கு முன்னாடி இங்க வந்து சொல்லணும், அப்ரோச் பண்ணணும்? பிகாஸ் வந்து பிரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.5-4 monthsக்கு முன்னாடியே வந்துட்டு இங்க பிக் பண்ணிடுவாங்க. பிகாஸ் லைக் அவங்க வந்து ஒரு அவுட்ஃபிட் வந்து மைண்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அவுட்ஃபிட்டை வந்து எடுத்துட்டு வந்துட்டு 3 months இல்லை 4 months முன்னாடி, சில பிரைட் 6 months முன்னாடி கூட வந்து புக் பண்ணுவாங்க. அவங்க என்கேஜ்மெண்ட் ஆன உடனே வந்து ரிசப்ஷனுக்கான புக்கிங் பண்ணிடுவாங்க. வை? பிகாஸ் இப்போ ரிசப்ஷனோட அவுட்ஃபிட்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் அவங்க வந்து போஸ்ட் தட் மேக்கப் ஆகட்டும், ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஆகட்டும், அதுக்கு கார்லன்ஸ் ஆகட்டும், எல்லாமே இதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆர்டர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேல் கம் ஃபினிஷ் ஆஃப் எனக்கு வெட்டிங் ட்ரெஸ்ஸோட வேலை முடிச்சிட்டா தான் இதை பேஸ் பண்ணி மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதாகட்டும், ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஆகட்டும் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ 3 to 4 months 3 months முன்னாடி வந்து புக் பண்ணா இல்லை நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு ஒரு டவுட், இப்போ வந்து ஒருத்தங்க ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, அடுத்து வரவங்களும் அதே வேணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு எதுவும் அதே ஸ்பெசிஃபிக்கா சில லெஹங்கா வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாட் செல்லிங்கா இருக்கும். அந்த மாதிரி லெஹங்காஸ்ல we have 4 to 5 pieces கூட வச்சிருப்போம். இல்ல சில லெஹங்காஸ்ல நாங்க 3-4 ஒரே மாதிரியே ஸ்டிச் பண்ணி வச்சிருப்போம். பிகாஸ் தட் அந்த லெஹங்காக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா வச்சிருப்போம். சில அதனால தான் வந்து ப்ரீவியஸே புக் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த லெஹங்கா புக் பண்ணிட்டாங்க ஃபார் மந்த் ஆஃப் ஏப்ரல் அப்படின்னா நாங்கள் இதை எடுத்து வச்சிருவோம். இது வந்து இங்கே டிஸ்பிளேல இருக்காது. ஸோ மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவோம். ஓகே. இங்க எதுவும் டிமாண்டிங் லெஹங்கா இருக்கா? இருக்கு, கண்டிப்பா. அது ஒன்று காட்டுங்க. இல்ல ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு லெஹங்கானா இதுதான். இது 2 லெஹங்காவுமே இப்போ இந்த சீசன்ல வந்து இட் வாஸ் வெரி பிக் ஹிட். ஸோ இந்த லெஹங்கா பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட்ல கொஞ்சம் இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கும். உங்களுக்கு இங்க எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பீட்ஸ் இருக்கும். பின்னாடி பிளவுஸ் பேட்டர்னுமே ரொம்ப நல்ல பிளவுஸ் பேட்டர்ன், ஃபுல் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெஹங்கா பார்த்தீங்கன்னா ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் அண்ட் ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த லெஹங்கா பார்த்தாலே இந்த ஷைன் தெரியும். இதுவும் நிறைய பிரைட்ஸுக்கு வந்து பிடிச்ச லெஹங்கா, ரொம்ப பிடிச்ச லெஹங்கா. இந்த லெஹங்கா பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படிங்கிற பிரைட்ஸ்க்கு வந்து இந்த லெஹங்கா வந்து ரொம்ப ஹெவி லெஹங்கா. இது உங்களுக்கு ஆவரேஜ் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 8 kgs இந்த லெஹங்கா வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹெவியா இருக்கு. ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் பண்ண லெஹங்கா. பட் இதுல ஃபிளேரும் ரொம்ப அதிகமான ஃபிளேர். இது அரௌண்ட் 10 kgs கிட்ட இது வரும். 10 meters ஃபிளேர் வரும். இந்த லெஹங்கா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க், ஃபுல் சீக்வென்ஸ் ஒர்க் இருக்கும். உங்களுக்கு மிரர் ஒர்க் பண்ணிருக்கோம், ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம். ரொம்ப கிராண்டா இருக்கும். சோ இதோட பிரைஸ்ங்கிறது என்ன மாதிரி இருக்கும்? இதெல்லாம் வந்து 9000 வரும் ரெண்டுமே. ஓகே. இதுதான் ஹையஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி 3000 to 9000 we have seen in all categories. ஸோ 3000ல இருந்து இதுதான் மேக்ஸிமம் ரெண்டல் லெஹங்கா. ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா யூ வில் ஃபீல் தட் ராயல் ஃபீல். ஸோ வந்து உங்களோட பிக் டே வந்து கிராண்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுளாக நம்மளோட செலவுகளை வந்து மினிமைஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா வந்து ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து லிதாஸ் ரெண்டல்ஸில் வந்து அவங்க ஸ்டார்டிங்கே வந்து 3000லேருந்து உங்களுக்கு ரெண்டல் தராங்க. அவங்களோட மேக்ஸிமம் சார்ஜே வந்து 9000 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து லெஹங்காவில் அவங்க இன்ட்ரிகேட் பண்ணி இருக்கக்கூடிய டீட்டெயிலிங்காக தான் அந்த ப்ரைஸ் சார்ஜ் அப்படின்னாங்க. ஸோ வந்து உங்களுக்கு உங்களோட பிக் டே வந்து ரொம்ப நிறைய ஒரு மெமரிஸும் வந்து கிரியேட் பண்ணணும். பட் அதே டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மினிமலான ரேட்லையும் இருக்கணும் அப்படின்னா வந்து லிதாஸ் ரெண்டல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.